Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 10, Reserve Bank of India. Need for the study on service business, educational, medical, hospitality and the like service business existed for countries. Its prominence in the global trade is of recent origin, that is after 1970. The service sector has emerged as the most dynamic sector of the world economy, contributing almost one-third of world gross value added, half of world employment, one-fifth of global trade and more than half of the world foreign direct investment flows. It remains the key driver of India's economic growth, contributing almost 66.1% of its gross value added growth in 2015 to 2016. Quotes the Indian budget estimate for 2015 and 2016. Need for the study on service business. சேவை தொழிலுடைய தேவை என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கல்வி, மருத்துவம், சுகாதாரம், அதாவது எஜுகேஷனல், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த சேவை தொழிலை பல நூறு ஆண்டுகள்லேருந்தே இருக்குது. ஸோ உலக வர்த்தகத்தில் இந்த சேவை தொழில்கள் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தா 1970 1970 அதுக்கப்புறம் தான் இதை அதிக முக்கியத்துவமாக இருந்துச்சு. இந்த இயர் 2015-16 இந்தியாவுடைய பட்ஜெட், அதாவது வரவு செலவு திட்ட மதிப்பீடு என்ன சொல்லுது அதில் அப்படின்னு பார்த்தோன்னா, உலக பொருளாதாரத்தில் மிகவும் ஆற்றல் வாய்ந்த துறையாக சேவைத்துறை உருவாகியுள்ளது. இந்த சர்வீஸ் செக்டார் தான் வேர்ல்டுலேயே எப்படி இருக்குது, மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. இந்த சேவை தொழில் சர்வீஸ் செக்டார்ஸில் உலகத்தில் ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தி மதிப்பில் பங்களிப்பில் கிட்டத்தட்ட 1/3 பங்கும், உலக வேலைவாய்ப்பில் சம பங்கும், உலக வர்த்தகத்தில் 1/5 பங்கும், உலக வெளிநாட்டு அந்நிய நேரடி முதலீட்டில் பாதிக்கும் மேலான பங்குகள் வகிக்கின்றன. ஸோ ஒவ்வொன்றையும் எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்த்தோம். ஸோ 1/3 பங்கு உற்பத்தியிலையும், சம பங்கு வேலைவாய்ப்புலையும், 1/5 பங்கு வேர்ல்டு பிஸ்னஸ்லேயும், ஸோ வெளிநாட்டில் முதலீடு செய்யக்கூடியதில் பாதிக்கு மேலான இருக்குது. இது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய கருவியாக உள்ளது. இது இந்தியாவில் ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தியில் 2015-16 கிட்டத்தட்ட 66.1% இருக்குது. இதுதான் இந்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்துள்ளது. The next one, banking service. Banking service is the nerve center of industry and commerce in a country. It plays a vital role by providing the money required for their regular functioning and development. The word bank normally refers to commercial bank. There are many types of banks rendering different types of service. Central bank is the most important one among them. Every nation has one central bank. It is owned by the government of the country. The control over the entire banking system of country is vested with this apex bank. Central banks are known by different names in different countries. Their functions also vary from country to country. A central bank is set up as an autonomous or quasi-autonomous body.
stability and growth of the country's economy are the main goal of the central bank. In India, the Reserve Bank of India, it means RBI, is the central bank. ஸோ நம்ம பேங்கிங் சர்வீஸை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டுடைய வர்த்தகத்தில் அந்த வாணிகம் மற்றும் தொழிலுடைய நரம்பு மண்டலமாக பேங்க்ஸ், எவ்ரி பேங்க்ஸும் இருக்குது. இந்த பேங்க்ஸு இது ஒரு நாட்டுடைய வழக்கமான செயல்பாடுகளையும் மேம்பாட்டுக்கான பண தேவைகளையும் சந்திப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. இது இந்த பேங்க்ஸ். பொதுவாக பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வணிக வங்கி குறிக்கும். அதாவது கமர்ஷியல் பேங்க்கை தான் இது குறிக்கும். ஆனால் பல்வேறு வகையான சேவைகளை வழங்கக்கூடிய பலவிதமான வங்கிகள் இருக்கின்றன. நிறைய பேங்க்ஸு இருக்குது. சென்ட்ரல் பேங்க்கு அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது. இது நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதாக இருக்கும். ஒரு நாட்டில் அனைத்து வங்கிகள் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இந்த உச்ச வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சென்ட்ரல் பேங்க்குக்கிட்ட தான் நாட்டினுடைய கட்டுப்பாடுகளை அவங்க அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரம் இந்த உச்ச வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மைய வங்கிகள் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயரால் அழைக்கப்படுகின்றன. இந்த சென்ட்ரல் பேங்க்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பெயரில் இருக்குது. ஸோ அது செயல்பாடு நாட்டுக்கு நாட்டு மாறுபடும். அதனுடைய செயல்பாடுகள் அந்தந்த டிஃபர் ஃப்ரம் த கண்ட்ரி டு கண்ட்ரி. ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து முழுசாக தன்னாட்சி அல்லது பாதி தன்னாட்சியோட அமைக்குது. ஒரு நாடு பொருளாதார நிலைமையை மற்றும் மேம்பாடு ஆகியவைகளை இந்த சென்ட்ரல் பேங்க் தான் முக்கிய குறிக்கோளாகும். இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ தான் சென்ட்ரல் பேங்க். த நெக்ஸ்ட் ஒன், banking in ancient India. Rudimentary banking activities were carried out in India 3,500 years ago. Interest earning and usury were prevalent during the Vedic period. 1,200 years before, it means 8th century. The following concepts were in practice in Tamil Nadu: Pattu in debit, Varavu in credit, Selavu in expenses, Labam in profit, Nashtam in loss, which all collectively known as Ayontigari. It means trial balance. Perudu referred to ledger. பேங்கிங் இன் ஆன்சியன்ட் இந்தியா. பண்டைய இந்தியாவிலுடைய இருக்கக்கூடிய வங்கி என்ன அப்படின்றதுனா, இந்தியாவில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே வங்கிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வட்டி சம்பாதித்தல் மற்றும் அநியாய வட்டி, அதாவது நியாயமற்ற வட்டி ஆகியவற்றை பரவலாக வேத காலத்தில் இருந்துள்ளது. 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கீழ்வரும் மதங்கள் பயன்பாட்டில் இருந்துள்ளன. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்வரும் பதங்கள் என்னென்ன அப்படின்னா, தமிழுக்கு இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருப்பாங்க. பற்று, வரவு, செலவு, லாபம், நஷ்டம் இவை எல்லாமே இந்த ஐந்தொகை, அதாவது ட்ரையல் பேலன்ஸ் என அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன, லட்ஜர், அதாவது என்பது பேரேட்டை குறிக்கக்கூடியது. ஸோ இதில் அந்த ராஜராஜ சோழ காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெண்கல நாணயங்கள் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது இப்படி தான் இருந்திருக்கும். bronze coins used during Rajaraja Chola period
985 to 1014 CE. The next one, the historical development of banks in India. First one, Bank of Hindustan was the first bank in India, established in 1770 and was closed in 1932. ஸோ இது எப்போ இருந்து இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்துஸ்தான் வங்கி 1770 நிறுவப்பட்டு இந்தியாவில் முதல் வங்கியாகும். இந்த வங்கி 1932 மூடப்பட்டது. இந்த இயர் 1932 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தென் செகண்ட் ஒன், the General Bank of India was established in 1786 and was also liquidated in the year 1791. ஸோ 1786 இந்திய பொது உடைமை வங்கியாக நிறுவப்பட்டது. இது 1791 கலைக்கப்பட்டது. ஸோ எப்போ நிறுவப்பட்டாங்க? இந்த இயர் 1786 எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை 1791 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. The next, Bank of Calcutta was the first joint stock bank established in 1806. It was renamed as the Bank of Bengal in 1809. 1806 நிறுவப்பட்ட இந்த கொல்கத்தா பேங்க்கு முதல் கூட்டு பங்கு வங்கியாகும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஜாயின்ட் ஸ்டாக் பேங்க். ஸோ இந்த பேங்க் 1809 பெங்கால் வங்கி, அதாவது பெங்கால் பேங்க் அப்படின்ட்டு நேமு சேஞ்ச் பண்ணாங்க, பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு. The next one, Bank of Bombay in 1840 and Bank of Madras in 1843 were established. These banks are called Presidential Bank, Bengal, Bombay and Madras only. So 1940 என்ன பேங்க் கொண்டு வந்தாங்க? பாம்பே பேங்க்கு, பேங்க் ஆஃப் பாம்பே அப்படின்னும். 1843 பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ட்டும் நிறுவப்பட்டது. The next, 1881 witnessed the birth of Oudh Bank, which was later renamed into Punjab National Bank in 1894. The exact date 19/5/1894. So 1894 இந்த பேங்க் என்ன பேங்க்கு? Oudh Bank. அது நேம் மாற்றினாங்க. என்ன அப்படின்ட்டு நேம் மாற்றினாங்க? பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்ட்டு நேம் மாற்றினாங்க. The next one, these presidential bank were amalgamated into the Imperial Bank of India on 27th January 1921. It confined its operations to the urban sector and rural sector was completely neglected in those days. Therefore, after independence, an act was passed in Parliament to take over the Imperial Bank of India by the government, and State Bank of India came into being on July 1, 1955. ஸோ இந்த 3 பேங்க்கும் 1921 ஜனவரி 27 என்னாச்சு?
ஒன்று சேர்ந்தது. ஸோ என்ன பேர் அதுக்கு வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த நாளில் இந்த பேங்க்கு நகர்ப்புற பகுதியில் மட்டுமே சேவை செஞ்சுட்டு வந்தது. ஸோ எந்த மாதிரி ஏரியாவில், அர்பன் ஏரியாவில் மட்டும் ஒர்க் பண்ணுச்சு. ஸோ கிராமப்புற பகுதி முழுவதையும் புறக்கணித்தது. ஏன்னா ரூரல் செக்டாரை கம்ப்ளீட்லி நெக்லெக்டட் தோஸ் டேஸ். சுதந்திரத்துக்கு பிறகு இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை அரசுடைமையாக்க பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த பேங்க்கை என்ன பண்ணணும்னு கவர்மெண்ட் பேங்க் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1955ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுதான் இதுக்கு முன்னாடி என்ன பேரில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ ஆரம்பித்தாங்க? 27 ஜனவரி 1921 ஆரம்பித்தாங்க. ஸோ அது எப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை 1, 1955 அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. த நெக்ஸ்ட் ஒன் நாம் இங்கே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாம்ப் ஆஃப் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இம்பீரியல் பேங்க்குடைய ஸ்டாம்ப் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். தென் பேங்க் டெஃபினிஷன். According to Banking Regulation Act 1949, banking means the accepting for the purpose of lending or investment of deposits of money from the public, repayable on demand or otherwise, and withdrawable by check, draft, pay order or otherwise. Bank அப்படின்னா என்ன? According to the Banking Regulation Act 1949, Banking Regulation Act எப்போ கொண்டு வந்தாங்க? இந்த இயர் 1949. அதன் பிரகாரம் த பேங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங். ஸோ அக்செப்ட் பண்ணக்கூடியது என்ன? பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டெபாசிட் ஆஃப் மணி. ஸோ எவ்வளோ மணி டெபாசிட் பண்ணுறோமோ அதற்கான ரெசிப்ட் ஃப்ரம் த பப்ளிக், ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். ஸோ அதை நம்ம ரீபே பண்ணிக்கக்கூடியது ஆர் அதர்வைஸ், அண்ட் வித்ட்ராயபிள். அதுக்கு பேர் என்ன? வித்ட்ராயபிள் பை செக். செக் மூலமாகவோ, டிராஃப்ட் மூலமாகவோ, பே ஆர்டர் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது மூலமாகவோ நம்ம எடுத்துக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க். தென் நெக்ஸ்ட் ஒன், தென் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ எந்தெந்த மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதில் பார்த்தோம்னா தெளிவாக தெரியாது. நீ புக் எடுத்து இந்த பேஜில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது நான் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன், நீ கவனிச்சுக்கோ. சென்ட்ரல் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க், மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க், கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், லோக்கல் ஏரியா பேங்க் அண்ட் பேமெண்ட் பேங்க். ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் எ பேங்க். இந்த ஒவ்வொரு டைப்ஸ்லேயும் நிறையா சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு நீ இந்த புக்கை எடுத்து வச்சு கவனி. தென் நெக்ஸ்ட் ஒன், டெஃபினிஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். A central bank being generally recognized as a bank which constitutes the apex of the mandatory and banking structure of its country and which perform as best as it can in the national economic interest. D. Koch. He gave a list of 7 functions of central bank which are accepted by majority of economists. ஸோ ஒரு நாட்டினுடைய பணம் மற்றும் வங்கி உடைய கட்டமைப்பில் உச்சநிலையாகவும் தேசிய பொருளாதார நலனுக்காகவும் சிறந்த முறையில் செயல்படக்கூடிய வங்கி அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? டி காக் அப்படின்றவரு சொல்லியிருக்கா. இந்த சென்ட்ரல் பேங்க் 7 பணிகளை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள்.
இந்த பட்டியலில் பொருளாதார நிபுணர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. 7 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்டியலில். Then next, it may be defined as an institution charged with the responsibility of managing the expansion and contraction of the volume of money in the interest of the general public welfare. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். பொது நலன் கருதி மொத்த பணப்புழக்கத்தையும் எந்த ஒரு நிறுவனமும் விரிவாக்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் நெறிமுறைப்படுத்துதல் பொறுப்புகளை பெற்றுள்ளதோ, பொது நலன் கருதி இதெல்லாம் பெற்றிருக்கணும், அந்த வங்கி தான் சென்ட்ரல் பேங்க் அப்படின்ட்டு யார் சொல்கிறோம், கென்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். பப்ளிக் வெல்ஃபேர், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக் வெல்ஃபேர், அதுக்காக அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் ஒன், a central bank is the bank in any country to which has been entrusted the duty of regulating the volume of currency and credit in that country. இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டுடைய பணப்புழக்கம் மற்றும் கடன் அளவை கட்டுப்படுத்தக்கூடியது கடமை எந்த வங்கிக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சென்ட்ரல் பேங்க்குக்கிட்ட இருக்குது. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன், origin of RBI. The Imperial Bank of the India carried out the note issue and other functions of the central bank. In 1926, the Kilton-Young Commission or the Royal Commission on Indian Currency and Finance, J.M. Keynes and Sir Ernest Cabell were its members, made a recommendation to create a central bank. As a result, the RBI Act 1934 was passed and RBI launched in operations from April 1, 1935. RBI was established with a share capital of rupees 5 crores dividend into shares of rupees 100, each fully paid up. The entire share capital was owned by private shareholders. Its head office was in Calcutta and moved to Mumbai in 1937. ஸோ இந்த ஆர்பிஐ பேங்க்கு எப்போ உருவானது, அது தோற்றம் என்ன? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது அந்த பண வெளியீடு மற்றும் மைய வங்கிக்கான பிற கடமைகளை ஆற்றி வந்தது. ஸோ பணம் வெளியிடுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸை இது செஞ்சுட்டு வந்தது. எந்த பேங்க்கு? இம்பீரியல் பேங்க்கு. இந்த இயர் 1926 ஹில்டன் யங் அப்படின்ற ஒரு ஆணையத்தின் மூலமாக அல்லது இந்திய நாணயம் மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம், அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸும் சர் எர்னெட் கேபிள், இவங்க 2 பேரும் அதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. ஒரு சென்ட்ரல் பேங்க் உருவாக்கப்பட்டு பரிந்துரைத்தது. அதன் விளைவாக தான் இந்திய ரிசர்வ் பேங்க்கு 1934 கொண்டு வந்தாங்க, அதாவது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்திய ரிசர்வ் பேங்க்கு 1935 ஏப்ரல் 1 முதல்ல செயல்பாட்டுக்கு வந்தது. ஸோ அதை எப்போ ஆரம்பித்தாங்க? 34 அது சட்டம் இயற்றி அதை கொண்டு வந்தாங்க, உருவாக்குனாங்க. ஆனால் அது எப்போ இருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1935 ஏப்ரல் 1 நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு வந்தது. ஸோ இந்த இந்திய ரிசர்வ் பேங்க்கில் 5 கோடி மூலதனமும் ரூபாய் 100 மதிப்புள்ள என்ன ஷேர் கேபிட்டலும் என்ன அங்கே கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓனர் ஆஃப் த ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ். இதனுடைய தலைமையகம் எங்கே இருந்தது ஆரம்பத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா கல்கட்டாவில் இருந்தது ஹெட் குவார்ட்டர்ஸ். அதிலிருந்து அது அதுக்கப்புறம் எங்கே சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மும்பைக்கு சேஞ்ச் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயர் 1937. The next one, after independence,
The government of India passed Reserve Bank. Its transfer to Public Ownership Act 1948 and took over RBI after paying appropriate compensation to the private shareholders. From January 1, 1949, RBI started functioning as a government-owned Central Bank of India. It had 3 departments. The RBI was the Central Bank of Burma until 1947 and the Central Bank of Pakistan until 1948. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்கை அதனுடைய சட்டத்தின்படி ரிசர்வ் பேங்க் சட்டத்தின்படி 1948 நிறைவேற்றியது. மேலும் பிரைவேட் பங்குதாரர்களுக்கு சரியான இழப்பீட்டுத் தொகையை வழங்கி ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கியது. ப்ரைவேட்டில் இருந்தவங்களுக்கு எல்லாம் அதுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் அமௌண்ட்டோ அதை கொடுத்து அந்த பேங்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர்மெண்ட் பேங்காக மாற்றியது. ஜான்வரி 1, 1949 அது இந்திய ரிசர்வ் பேங்க் அரசுக்கு சொந்தமான வங்கியாக செயல்பட்டு வந்தது. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயர் 1949 ஜான்வரி 1 இருந்து இது கவர்மெண்ட் பேங்காக செயல்பட்டு வந்தது. அப்போ இதில் 3 துறைகள் மட்டும்தான் இருந்தன. 3 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இதில் இருந்துச்சு. ஆர்பிஐ 1947 வரைக்கும் பர்மா நாட்டிற்கும் 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் சென்ட்ரல் பேங்காக செயல்பட்டு வந்தது. 47 வரைக்கும் பர்மாவுக்கும் 48 வரைக்கும் பாகிஸ்தானுக்குமே இந்த ஆர்பிஐ தான் சென்ட்ரல் பேங்காக இருந்தது. நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு பிக்சர் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எம்பலம் ஆஃப் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எம்பலம். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. The head office of the RBI is situated in Mumbai. The central office has 33 departments in 2017. It has 4 zonal offices in Mumbai, Delhi, Calcutta and Chennai, functioning under local boards with deputy governors as their heads. It also has 19 regional offices and 11 sub-offices in the year 2017. The RBI is governed by a central bank of directors. The 21-member board is appointed by the Government of India. It consists of 1 governor and 4 deputy governors appointed for a period of 4 years. 10 directors from various fields. Then 2 government officers. 4 directors, 1 each from local boards. இப்போ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் பேங்க்கோடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா இந்திய ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது இந்த மத்திய தலைமையகம் அதனுடைய சென்ட்ரல் பேங்க் அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மும்பையில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் மும்பை. இந்த இயர் 2017 இது முதல்ல இந்த மத்திய தலைமை அலுவலகம் 33 துறைகளை கொண்டுள்ளது. இது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஆஃபீஸ் அப்படி 33 சென்ட்ரல் ஆஃபீஸ் இருக்குது. மும்பை, டெல்லி, கொல்கத்தா அண்ட் சென்னை இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷனிங் அண்டர் லோக்கல் போர்ட்ஸ் வித் டெபுட்டி கவர்னர் ஆஸ் தயர் ஹெட். எப்படி டெபுட்டி கவர்னர் தான் அதுக்கு ஹெட்டாக இருக்கிறாரு. It also 19 regional office. இது 19 அலுவலகங்களையும் பிராந்திய அலுவலகம் ரீஜனல் ஆஃபீஸ் அண்ட் 11 சப் ஆஃபீஸர்ஸ் 11 துணை அலுவலகங்களையும் இந்த ரிசர்வ் வங்கியின் கீழே செயல்படுது.
ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் மத்திய இயக்குனர்கள் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுது. இந்த ரிசர்வ் பேங்க்கை யாரால் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலமாக நிர்வகிக்கப்படுது. ஸோ இந்த வாரியத்தில் 21 உறுப்பினர்களும் இந்திய அரசால் நியமிக்கப்படுவார்கள். ஸோ இதில் 21 உறுப்பினர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக அவங்க நியமிக்கிறாங்க. அதில் உள்ளவங்க யார் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 governor and 4 deputy governor appointed for a period of 4 years. ஒரு கவர்னரும் 4 டெப்டி கவர்னரும் 4 வருஷத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 10 டைரக்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்டு, 10 டைரக்டர்ஸு பிற பல்வேறு துறைகள்லேருந்து வேரியஸ் ஃபீல்டுலேருந்து கொண்டு வராங்க. தென் 2 government officials, 2 government officers. Then 4 directors, 1 each from local board. 4 டைரக்டர்களும் ஸோ ஒவ்வொருத்தரும் எங்கேருந்து வராங்க, லோக்கல் போர்ட்லேருந்து வரணும் 4 பேரும். ஸோ ஆக மொத்தம் எத்தனை பேர், 21 பேர். ஃபஸ்ட்டில் ஒரு கவர்னர், 4 டெப்புட்டி கவர்னர் 5 பேர். அதுக்கப்புறம் 10 டைரக்டர்ஸ் 15 பேர். அதுக்கப்புறம் 2 கவர்மெண்ட் ஆஃபீஸர் 17 பேர். அதுக்கப்புறம் 4 டைரக்டர்ஸ் மொத்தம் 21 பேர் இங்கே நியமிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. The functions of RBI can be grouped under 3 heads. First one, A, leadership and supervisory function. தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள். Then second one, traditional functions, பாரம்பரிய பணிகள். Then third one, promotional functions, மேம்பாட்டு பணிகள். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டில். ஃபஸ்ட்டு ஒன், லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன். India being the fastest growing economy in the world, India is expected to play a major role in the world affairs by many countries. RBI being the banking institutional head of India has to be a part of global institutions. It has to transform the quality and size of banks in India to the level of banks in developed countries. Such functions get prominence in current scenario. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன், தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள். ஸோ அதான் உலக பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் ஒன்றா இந்தியா இருக்குது. ஸோ இந்த உலகம் பல நிகழ்வுகளை இந்தியா முக்கிய பங்காற்ற வேண்டுமென்று பல நாடுகள் எதிர்பார்க்குது. இந்தியா இந்த முக்கிய பங்காற்ற வேண்டும்னு. ஸோ எதில், ஸோ பல நிகழ்ச்சிகளில் நிறைய நாடுகள் எதிர்பார்க்குது. இந்தியாவுடைய தலைமை வங்கியாகவும் உலக நிறுவனங்களில் ஒரு பாதியாகவும் ரிசர்வ் பேங்க் இருக்குது. இது வளர்ந்த நாடுகளில் உள்ள பேங்க் தரத்திற்கு ஏற்ற மாதிரி இந்திய வங்கிகளின் தரம் மற்றும் அளவு உயர்ந்து பணிகளை செய்யுது. அத்தகைய செயல்பாடுகள் தற்போது சூழ்நிலையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த மாதிரியான செயல்பாடுகள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கியத்துவமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். உலக நிதி நிறுவனங்களில் இந்தியாவுடைய பிரதிநிதி. In order to maintain consistency and harmony with international banking standards, the RBI is associated with Basel Community with Basel Committee on Banking Supervision since 1997. RBI
represents Government of India in International Bank for Reconstruction and Development, an international mandatory fund in which India is a member since December 27, 1945. ஸோ இந்த உலக நிதி நிறுவனங்களுடைய இந்தியாவுடைய பிரதிநிதி எப்படி இருக்குன்னு பார்த்தா சர்வதேச வங்கியில் தர நிலைகளுக்கு இணங்க அவங்க நல்லிணக்கமும் மற்றும் நிலைத்தன்மையையும் பாரம்பரியத்துக்காக இந்திய ரிசர்வ் வங்கி இந்த வங்கியல் தீர்மானம் பால்ஸ் வங்கியல் தீர்வு பால்ஸ் அதாவது பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் மூலமாக அந்த குழுவோட இணைந்து அதாவது 1997 இணைந்து செயல்பட்டு வருது. இந்த பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி அதாவது ஐபிஆர்டி உலக வங்கி இது மற்றும் பன்னாட்டு நாணய நிதியத்தில் அதாவது ஐஎம்எஃப் இதன் மூலமாக டிசம்பர் 27, 1945 இந்திய அரசு பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி இருந்து வருது. ஸோ எப்போ இருந்து இந்த இயர் 1945 டிசம்பர் 27 இருந்து. Then next one, a regulator and supervisor of Indian banking system. The board guidelines for all banking operations in the country are formulated by the RBI. The RBI has power to issue license, control and supervise commercial banks under the RBI Act 1934 and the Banking Regulation Act 1949. In context, inspection of the commercial banks and calls for returns and other necessary information from them. A regulator and supervisor of Indian banking system. இந்திய வங்கியில் அதனுடைய கட்டமைப்பை ஒழுங்குபடுத்தக்கூடிய மற்றும் மேற்பார்வையிடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டில் உள்ள அனைத்து பேங்க்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட விரிவான வழிகாட்டுதல்களை இந்திய ரிசர்வ் பேங்க் தான் வழிவகுக்குது அதுக்கு. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி அதனுடைய சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க இந்த இயர் 1934 கொண்டு வந்தாங்க. அது கமர்ஷியல் பேங்க்குடைய ஒழுங்குமுறை சட்டம் 1949 அவற்றின் கீழே இந்த கமர்ஷியல் பேங்க் உரிமம் வழங்குதல் கட்டுப்படுத்துறது அதை மேற்பார்வையிடுதல் போன்ற அதிகாரங்களை ரிசர்வ் பேங்க் கொண்டுள்ளது. கமர்ஷியல் பேங்க்கில் ஆய்வு செய்யவும் வங்கிகளிடமிருந்து தேவையான தகவல்களை கேட்டு பெறத்துக்கும் இந்த ரிசர்வ் பேங்க்குக்கு அதிகாரம் இருக்குது. The next one, mandatory authority. The RBI formulates, implements and monitors the mandatory policy of the country in order to maintain price stability, controlling inflationary trends and economic growth. It provides advice to the government concerning agricultural finance resource mobilization for implementing plans and legislation affecting banking and credit and international finance. So mandatory authority பணவியல் உச்சநிலை அதிகாரி. ஸோ இந்த விலைவாசி நிலைத்தன்மையையும் பணவீக்கத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடியது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் இந்த வகையில் நாட்டில் பணவியல் கொள்கை இந்த ரிசர்வ் பேங்க் தீர்மானிக்குது. இது விவசாயத்துக்கான நிதிகளையும் வழங்குது. திட்டங்களை அமல்படுத்துவதற்காக ஆதாரங்களை திரட்டக்கூடிய வங்கியாக இந்த கடன் மற்றும் சர்வதேச நிதி சம்பந்தமாக இந்த சட்டங்களை இயற்றுவது பற்றியும் ஆலோசனைகளை அரசுக்கு இது வழங்குது. எது அப்படின்னு பார்த்தோம்னா மேண்டேட்ரி அத்தாரிட்டி பணவியல் உச்சநிலை அதிகாரிகள் வழங்குறாங்க. The next one, closely mandating economic parameters. Board economic parameters such as
employment level, price levels and production level, trade cycle, foreign investment flows, balance of payments, financial markets, etc. are closely mandated by the RBI in order to achieve economic stability and growth. The Board of Financial Supervision of the RBI meets at least once in a month to closely monitor all this current development in the country. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஸ்லி மேண்டேட்ரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ், அதாவது பொருளாதார அளவுகளை கூர்ந்து கண்காணிக்கக்கூடியது. ஸோ இந்த பொருளாதாரத்தில் பரந்த அளவுகளாக வேலைவாய்ப்பு நிலை, விலைவாசி அளவு மற்றும் உற்பத்தி அளவு, வர்த்தக சுழற்சி, அயல்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடு மற்றும் செலுத்தல் சமநிலைகள் போன்றவற்றை இந்தியா ரிசர்வ் வங்கி கூர்ந்து கண்காணித்து பொருளாதார உறுதித்தன்மையை மற்றும் அதனுடைய வளர்ச்சியை அடைவதற்கு உதவுது. ஸோ இந்த ஆர்பிஐ ஃபினான்ஸ் மேற்பார்வை வல்லுநர் குழு மூலமாகவும் குறைந்தபட்ச மாதத்திற்கு ஒரு முறையாவது கூடி நாடு முழுவதும் நடப்பு நிகழ்வுகளை, இப்போ என்ன நடக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கவனமாக கண்காணித்து முடிவெடுக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், promptly responding to new challenges. Whenever challenge occurs before India banking system, RBI promptly attend them by issuing master circulars and by organizing committees to analyze, review and strengthen Indian banking. A wealth of information can be found in every master circular or committee report. For example, Gopala Krishnan Committee on Information Security, Electronic Banking, April 2010. So promptly responding to new challenges. புதிய சவால்களுக்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடியது. ஸோ இந்த இந்தியன் பேங்க் அமைப்புக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் புதிய சவால்கள் எழுந்தாலும், ஸோ இந்தியாவுடைய கவர்மெண்ட் பேங்க்குக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது சவால்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்பிஐ உடனடியாக ஒரு குழுவை ஏற்படுத்தி அதை ஆய்வு செஞ்சு மற்றும் அதனுடைய தலைமை சுற்றறிக்கைகளை வெளியிடுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும். இந்திய வங்கிகளை இது வலுப்படுத்தும். இந்த ரிசர்வ் பேங்க் சுற்றறிக்கையில் அதனுடைய வல்லுநர் குழு அறிக்கையிலும் வளம் சேர்க்கும் பல தகவல்களை காணலாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் கோபால கிருஷ்ணன் குழு தகவல் பாதுகாப்பு மின்னணு வங்கி 2010 என்ன கொண்டு வந்தாங்க, எலக்ட்ரானிக் பேங்கிங், இந்த கமிட்டி மூலமாக இதை கொண்டு வந்தாங்க. Then next one, traditional functions. A banker and financial advisor to the government. The RBI accepts money into the central and state governments accounts and make payments on their behalf. It manages government debt and it responsible for issue of new loans. It advises the government on the quantum, timing and terms of new loans. It provides ways and means advance to the governments to tide over temporary financial needs. It takes up the responsibility of investment of the surplus government funds, intergovernment and interdepartmental account adjustments are carried out by the RBI. நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், பாரம்பரிய பணிகள் என்ன. ஸோ இது அரசனுடைய வங்கி மற்றும்
நிதி ஆலோசகராக செயல்படுது. ஸோ ஆர்பிஐ சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கணக்கில் பணத்தை ஏற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் சார்பாக பணம் செலுத்தும் பணியையும் செய்யுது. அந்த கவர்மெண்ட் கடனை நிர்வகித்தல், புதிய கடன்களை வழங்குதல் ஆகிய பொறுப்பு இதனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசுடைய புதிய கடனுடைய அளவு, காலம் அதெல்லாம் என்ன ஆகுது, விதிமுறை பற்றிய ஆலோசனைகளை வழங்குது. ஸோ இந்த அரசனுடைய தற்காலிக நிதி தேவையை என்ன பண்ணுறாங்க, பூர்த்தி செய்யக்கூடிய வழிவகையாகும் இந்த உபகரணங்களையும் அரசாங்கத்திற்கு இது வழங்குது. இந்த அரசாங்கத்தினுடைய உபரி, அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய ஃபினான்ஸை எடுத்து முதலீடு பணியினை செய்யுது. அரசுக்குள்ள மற்றும் அரசு துறைகளுக்கும் உள்ள கணக்கு சரிகட்டுதல்களை இந்த ரிசர்வ் பேங்க் எடுத்து செய்து. The next one, monopoly of note issue. The RBI is the sole authority for the printing and issuing of all currency notes in India except on rupee note 1. It is the duty of the RBI to ensure that sufficient number of goods quality currency note is available to the public. It exchanges currency and coin not fit for circulation. 1 rupee note and all coin are issued by the Ministry of Finance. Currency note are printed at Nasik, Dewas, Salboni, Mysore and Hosnganabad. Currency notes are never printed outside India. The RBI is sole authority for the printing and issuing currency note. RBI தான் ஒரு தனி அத்தாரிட்டி இருக்குது. அவங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நோட்டு இஸ்யூ பண்ணுறதுக்கு, பிரிண்ட் பண்ணி இஸ்யூ பண்ணுறதுக்கு. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஆர்பிஐ. எது ஆர்பிஐயோடைய டியூட்டி. இது sufficient number of goods quality currency note is available to the public. இது மக்களுக்கு தேவையான அளவு கரன்சி நோட்டை இஷ்யூ பண்ணக்கூடியதாகும். It exchange currency and coin not fit for circulation. The exchange currency coin not fit for the circulation. இந்த ரூபா நோட்டுகள் நாணயங்களும் பெற்றுக்கொண்டு மாற்றித்தது எது அப்படின்னு பார்த்தா, இது பயன்படுத்தாத ரூபா நோட்டுகளையும் நாணயங்களையும். The 1 rupee note and all coins are issued by the Ministry of Finance. ஒரு ரூபா நோட்டும் மற்ற எல்லா காயின்களையும் யாரும் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். கரன்சி நோட் பிரிண்டட் அட் நாசிக். கரன்சி நோட்டு எங்கே பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாசிக், தேவாஸ், ஷம்போனி, மைசூர் அண்ட் ஹோஹாங்கபாத். இந்த 5 இடத்துல மட்டும்தான் அச்சிடுறாங்க. இந்தியாவுக்கு வெளியில் ரூபா நோட்டு அச்சிடப்படுவது கிடையாது. The next one, Bankers Bank. The relationship between RBI and the other bank in the country is just like the relationship of a commercial bank with its customer. The RBI maintains the current account of all commercial banks in the country. All scheduled banks should deposit a percentage of cash reserve with RBI. All banks can receive loans from RBI by rediscounting of bills and against approved securities. ஸோ பேங்கர்ஸ் பேங்க் வங்கியர்களின் வங்கி. ஸோ இந்திய ரிசர்வ் பேங்க்கு மற்ற வங்கிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு என்ன என்பதுனா, ஒரு கமர்ஷியல் பேங்க்கு அதனுடைய வாடிக்கையாளர்களுடன் வைத்திருக்கக்கூடிய உறவை போலவே இருக்கும்.
ரிலேஷன்ஷிப் அதே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கமர்ஷியல் பேங்க்ஸும் அவங்களுடைய நடப்பு கணக்குகளை, அதாவது என்ன கணக்கு, நடப்பு கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட்ஸை ரிசர்வ் பேங்க்கு நிர்வகித்து வருது. அந்த எல்லா அட்டவணையிடப்பட்ட வங்கிகளுமே இந்திய ரிசர்வ் வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் என்ன இருக்கணும், கேஷ் இருப்பு வச்சிருக்கணும். எல்லா வங்கிகளுமே மாற்றுச்சீட்டுகளை மறுவட்டம் செய்வதும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்களுக்கு ஈடாக வைத்தும் இந்திய ரிசர்வ் பேங்க் வங்கிட்ட கடன் பெற முடியும். எப்படி கடன் பெறாங்க? ஆல் பேங்க்ஸ் கேன் ரிசீவ் லோன் ஃப்ரம் ஆர்பிஐ by rediscounting of bills and against approval securities. The next one, controller of credit and liquidity. Controlling the credit, money in circulation and the interest rate in the country is a major function of RBI. For this purpose, the RBI uses quantitative and qualitative methods of credit control, ensuring the availability of sufficient cash and credit for business transaction and investment purpose in the economy is the responsibility of RBI. இந்த கடன் மற்றும் பணப்புழக்கத்துக்கான கட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு கட்டுப்பாட்டாளர். ஸோ இந்த நாட்டிலுடைய கடன், பணம் மற்றும் ரூபாய் புழக்கத்தின் அளவை கட்டுப்படுத்துவது. கடன் எப்படி இருக்கும்? கடன் பணத்தையும் ரூபாய் நோட்டையும் அவ்வளோ பணப்புழக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நிர்வகித்து செய்வது யார் அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க். அது ரிசர்வ் பேங்க்கோடைய முக்கிய ஒர்க்கு. இந்த செயல்பாட்டுக்காக இந்திய ரிசர்வ் பேங்க்கில் கடன் பண அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் கடன் தரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு வழிமுறைகளை பயன்படுத்துது. கடன் அளவையும் கடனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவையும் அதற்குண்டான வழிமுறைகளையும் இந்திய ரிசர்வ் பேங்க்கு பயன்படுத்துது. ஸோ அந்த நாட்டில் உள்ள வாணிப பரிவர்த்தனைகளையும் முதலீட்டு நோக்கங்களுக்கு போதுமான கேஷோ அல்லது கடன், அதாவது பணம் லிக்விடிட்டியாவோ கிடைக்கிறத உறுதிப்படுத்துறது இந்தியன் ரிசர்வ் பேங்க். அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது. தென் நெக்ஸ்ட்டு quantitative method of credit control. The method of which influence the total volume of credit in Indian economy are called quantitative or general method. The quantitative method or credit control அப்படின்னா கடன் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன? ஸோ இந்திய பொருளாதாரத்தில் மொத்த கடன் தொகையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளுடைய அளவை கட்டுப்படுத்துகிற வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொருளாதாரத்தில் மொத்த கடன் எவ்வளவோ அதனுடைய தொகை அளவுலேருந்து எவ்வளோ பாதிக்கப்படுதோ அதை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் தான் கடன் அளவை கட்டுப்படுத்தும். அந்த கடன் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இதுதான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. An increase in the first three measures will reduce the volume of money in circulation in India and vice versa. ஸோ இதில் முதல்ல 3 நடவடிக்கைகளை அதிகரிப்பு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பண சுழற்சி விகிதத்தையும் என்னாகும், குறைக்கும். ஃபஸ்ட்டு ஒன், பேங்க் ரேட் பாலிசி, வங்கி வீத கொள்கை. Bank rate refers to the rate at which the RBI rediscount the bills given by the scheduled bank. இந்த வங்கியோடைய விகிதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஆர்பிஐ அதில் சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது அட்டவணை இருக்கும். ஸோ அதில் அந்த வங்கிகளுக்கு மாற்று சீட்டுகளை மறுவட்டம் செய்து கடன் வழங்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. தென்
Repo rate is the repurchase rate at which the RBI repurchases the government securities from the scheduled bank and given loans. Reserve repo rate is the rate at which the RBI borrows money from commercial banks by giving bank those government securities. ரெப்கோ பேங்க் அப்படின்னா மறு வாங்கல் விகிதம் என்பது ரிசர்வ் பேங்க்கில் இருக்கக்கூடிய அரசனுடைய பிணையங்களை, அதாவது வேறு ஏதாவது அவங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க, இதுக்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லி, அதுக்கு பேர் தான் பிணையம். ஸோ அந்த வணிக வங்கிகள்கிட்ட கமர்ஷியல் பேங்க்கிட்ட பெற்றுக்கிட்டு கடன் வழங்கும் வட்டி விகிதத்தை குறிக்கக்கூடியது. இந்த ரிசர்வ் ரெப்கோ ரேட் அப்படின்றது ரிசர்வ் பேங்க்லேருந்து கவர்மெண்ட் அந்த பிணையமாக வச்சுருக்கக்கூடிய பிணையங்களை கொடுத்துட்டு வணிக வங்கி கமர்ஷியல் பேங்க்கிட்டேருந்து கடன் பெறும் வட்டி விகிதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். The next, cash reserve ratio, CRR. It is the ratio of cash reserve with the RBI kept by scheduled bank in proportion to the total time and demand liabilities with them. Cash reserve ratio, CRR, அதாவது ரொக்க இருப்பு விகிதம். ஸோ இந்த அட்டவணையிடப்பட்ட பேங்க்கில் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த கால மற்றும் கேட்பு வைப்புகளை விகிதாச்சாரமாக எப்படி கொடுக்குறாங்க? ஷெட்யூல்டு பேங்க் ப்ரப்போர்ஷன் இன் த டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டி வித் தெம். ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அது எப்படி கொடுக்குறாங்க? ரொக்க பணமாக இந்திய ரிசர்வ் பேங்க்கில் வச்சுருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எவ்ரி பேங்க்குக்கும் இருக்கணும். The next, statutory liquidity ratio, SLR. It is the ratio of money. இது ஒரு பணத்தினுடைய ரேஷியோ அண்ட் மணி ஈக்குவலன்ட் டு கெப்ட் வித்தின் த பேங்க். அது எதுக்கு பேங்க்கில் வச்சுருக்கிற மணிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது. டு த டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டி வித் தெம். ஸோ டோட்டல் டைம் எவ்வளவோ அந்த டிமாண்ட் எவ்வளவோ லைபிலிட்டிஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். த RBI directly buys a sells the securities and bills in the money market either to decrease or to increase the total volume of money. The open marketல ஆப்ரேஷன், ஓப்பன் மார்க்கெட் திறந்த சந்தை செயல்பாட்டில் ஆர்பிஐ எப்படி பண்ணுது? டைரெக்டாக வாங்குது, விற்குது, ஏதாவது செக்யூரிட்டிஸையும் பில்ஸு இந்த மணி மார்க்கெட்டில் டு த டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் த டோட்டல் வேல்யூம் ஆஃப் மணி. ஸோ அது என்னாகும்? டோட்டல் வால்யூம் ஆஃப் மணியோடைய வேல்யூ இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். This method influence the volume of money in selected or particular sector of the economy. First one, rationing of credit. Maximum limit is fixed for lending to certain sector or specific purpose. Rationing of credit. இந்த மெத்தட் எப்படி இருக்கும்? இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் மணி. ஸோ அந்த மணியுடைய வால்யூமை பொறுத்து இருக்கும். அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? அது பர்டிகுலர் செக்டாராக அல்லது எக்கானமியாக இருக்கக்கூடியது. மேக்ஸிமம் லிமிட்டு எப்படி இருக்கும்? ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபார் லெண்டிங் சர்டன் செக்டார் ஆர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒர்க்குக்காகவோ. The next one, managerial requirements. It refers to the percentage of the value of securities submitted before issue of loan. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணையமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களுடைய மதிப்பில் எந்த அளவுக்கு
மீதி தொகை கடனாக வழங்கலாம் அப்படின்ட்டு விதிக்கக்கூடியது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா விளிம்பு தேவைகள், மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட். The next one, direct action. The RBI takes corrective action on any bank or banks that does not follow its guidelines. It is called direct action. நேரடி நடவடிக்கை. ஸோ இந்தியன் ரிசர்வ் பேங்க்கில் அதனுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதாக எல்லா பேங்க்கோ அல்லது பேங்க்குகளோ அதன் மீது பொருத்தமாக ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகளை இந்தியன் ரிசர்வ் பேங்க் எடுக்கும். இது நேரடி நடவடிக்கை என்று அழைக்கப்படுது. இதை தான் என்னன்றாங்க டைரக்ட் ஆக்ஷன். டைரக்டாக ஆர்பிஐ ஆக்ஷன் எடுக்கக்கூடியது தான் என்ன டைரக்ட் ஆக்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் moral suasion. The RBI puts pressure on the banks towards liberal or restricted lending during certain period. ஸோ ஒழுங்கு நடவடிக்கைகள். ஸோ இந்தியன் ரிசர்வ் பேங்க்கில் சில குறிப்பிட்ட கால கடன்களை தாராளமாகவோ அல்லது கட்டுப்படுத்தியோ வழங்கிறதுக்கு வங்கிகளுக்கு அழுத்தம் கொடுக்குது. சில குறிப்பிட்ட கடனை தாராளமாக வழங்கலாம், சில குறிப்பிட்ட கடன்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தான் வழங்கணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ என்ன பண்ணுது ப்ரெஷர் கொடுக்குது. The next one, lenders of the last report. In time of emergency, any bank in India can approach RBI for financial assistance. RBI provides them credit. When other sources of getting credit are exhausted, all banks can obtain loan from RBI and hence it is called a lender of last resort. ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் இறுதி நிலை கடன் ஈவோர். அவசர நேரத்தில் இந்தியாவில் எந்த ஒரு வங்கியும் நிதி உதவி பெற இந்திய ரிசர்வ் பேங்க்கை அணுகும்போது ரிசர்வ் வங்கி அந்த கடன்களை வழங்குது. ஸோ எந்த பேங்க்குமே ரிசர்வ் பேங்க்கிட்ட கடன் வேணும்னு கேட்டால் அந்த பேங்க் அதை வழங்கும். ஸோ கடன் பெறக்கூடிய பிற ஆதாரங்களை தீர்த்து விட்ட நிலையில் இந்த அனைத்து பேங்க்ஸும் என்ன பண்ணுறாங்க இந்திய ரிசர்வ் பேங்க் மூலம் கிட்ட கடன் பெற முடியும். எனவே இது வங்கிகளுக்கு இறுதி நிலை கடன் ஈவோராக விளங்குகிறது. எல்லா பேங்க்குக்கும் இந்த ரிசர்வ் பேங்க் தான் கடன் கொடுக்குதோ அதுதான் இறுதி பேங்க். அந்த பேங்க் இல்லைன்ட்டா வேறு எங்கேயுமே கேட்க முடியாது. த நெக்ஸ்ட் ஒன், கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ். RBI acts as clearing house and maintains a clearing system for all commercial banks in India. The aggregate amount of checks presented by a bank on other banks represents the claim by that bank on other banks. Similar claims are made by all the banks on every other bank in the clearing. A net settlement is arrived at the clearing house and accordingly the debit or credit entry is made in their current accounts. The cash reserves kept by the banks with the RBI is utilized for this purpose. Clearing system saves time and eliminates proper work and other difficult tasks involved in interbank settlement. Through the RBI maintains the clearing house system. Only 14 clearing houses are owned by the RBI. 840 are managed by SBI and 6 by nationalized bank, totally 860. Clearing house service, தீர்வக அமைப்பு சேவைகள். ஸோ இந்தியன் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு தீர்வக அமைப்பு இயங்குது. ஸோ அந்த இந்தியாவில் எல்லா பேங்க்குகளும் ஒரு தீர்வக முறையை பராமரிக்குது.
ஒரு வங்கி மற்ற வங்கி மீது அளித்த செக்கு மொத்த அளவு மற்ற வங்கிகள் மீது அந்த வங்கியோடைய உரிமை கோரலை பிரதிபலிக்குது. அந்த வங்கியோடைய உரிமையை கேட்குறதா பிரதிபலிக்கும். இதே போல் உரிமை கோரல் அனைத்து வங்கிகளும் மற்ற வங்கிகள் மீது தீர்வுக்காக ரிசர்வ் பேங்க்குக்கிட்ட முன் வைக்குது. ஸோ ஒரு நிகர தீர்வானது தீர்வக அமைப்பின் மூலம், ஸோ அந்த தீர்வகத்துடைய அமைப்புகளுடைய மூலமாக கண்காணிக்கப்படுது. அதற்கு இணங்க இந்த பற்று அல்லது கடன் பதிவு அந்தந்த வங்கியுடைய நடப்பு கணக்கில் ரிசர்வ் பேங்க்கால் பதிவு செய்யப்படுது. கரண்ட் அக்கௌண்ட்டை அந்த ரிசர்வ் பேங்க்கில் பதிவு செய்யப்படுறாங்க. இந்த ரிசர்வ் பேங்க்கில் இருக்கக்கூடிய வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய ரொக்க இருப்பு கேஷ் டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தீர்வு முறையானது நேரத்தை சேமிக்குது. இது என்ன பண்ணுது? டைமை சேவ் பண்ணுது. தாள்கள் மூலமாக நடைபெறக்கூடிய வேலைப்பளுவை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் வங்கிகளுக்கு இடையேயான தீர்வக சம்பந்தத்தை கடினமான பணிகளை தவிர்க்குது. ஒரு நாட்டுடைய அனைத்து தீர்வக முறைகளையும் பராமரிக்கிற இந்திய ரிசர்வ் பேங்க் மொத்தம் 860, அதில் 14 பேங்க்கு மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. மற்ற பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக 840 தீர்வகங்களையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மூலமாக 6 தீர்வகங்களையும் நடத்துது. The next one, custodian of foreign exchange reserves, அதாவது அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்கக்கூடியவங்க. ஸோ the RBI maintains a reserve of gold and foreign currencies. RBI எதை மெயின்டைன் பண்ணுது? கோல்டையும் ஃபாரின் கரன்சிஸையும் மெயின்டைன் பண்ணுது. when foreign exchange reserve are inadequate for meeting balance of payment problem. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ரிசர்வ் அது இன்அடிக்குவேட்டாக இருக்குது. எதனால? ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளத்தால். இட் பாரோஸ் ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் மேண்டேட்ரி ஃபண்ட். It also administers exchange control of the country and enforce the provisions of Foreign Exchange Management Act 1999. இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கண்ட்ரோல் எப்படி இருக்குது? இந்த கண்ட்ரியோடைய கண்ட்ரோல் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எப்படி? ப்ரொவிஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலமாக. இது எப்போ கொண்டு வந்தாங்க? இந்த இயர் 1999. Development and maintenance of foreign exchange market in India is also function of RBI. So the development and maintenance of foreign exchange market in இந்தியாவில் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBIயில் இருக்குது. The next one, maintenance of foreign exchange rate. The RBI manage the exchange value of the rupee in order to facilitate India's foreign trade and payment. The RBI தான் மேனேஜ் பண்ணுது எதை அப்படின்னு பார்த்தோம்னா the value of rupees in order to facilitate. அது எதை ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்னா ஃபாரின் ட்ரேடையும் பேமெண்ட்டையும். It ensures that normal short term functions in trade do not affect the exchange of rate. ஸோ இது நார்மலாக ஷார்ட் டேர்ம் ஃபங்க்ஷன்ஸை இந்த ட்ரேடு எந்த அஃபெக்டும் பண்ணாது. தென் நெக்ஸ்ட் ஒன், கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் அத்தன்டிக் டேட்டா. நம்பகத்தன்மையுள்ள தகவல்கள் சேகரிப்பு மற்றும் வெளியீடு. It has also been ensured with the task of collection and consumption, so the collection and compilation of statistical information relating to banking and other financial sectors of the economy. The RBI monthly bulletins, annual reports,
and various committee reports contain treasures of authenticate data. ஸோ இந்த நம்பகத்தன்மையுள்ள தகவல்களை சேகரித்து எப்படி மறு வெளியீடு பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது பேங்க் மற்றும் எக்கனாமிக் பிரிவில் இருக்கக்கூடிய தொடர்பில் அதனுடைய புள்ளி விவரங்களை தகவல்களை சேகரிக்கக்கூடியதாகவும் அந்த சேகரித்த தகவல்களை ஒரு தொகுத்து அந்த பணிகளை செய்து ஆர்பிஐ மாதாந்திர அறிக்கை ஸோ மந்த்லி என்ன பண்ணும் ரிட்டர்ன்ஸ் பே பண்ணும் சப்மிட் பண்ணும் ஸோ இயர்லி ஒன்ஸ் ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழு அறிக்கைகள் போன்ற நம்பகத்தன்மையுள்ள விவரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. ஸோ அது அவங்கக்கிட்ட வச்சுருக்கு. The next one, promotional function. The RBI perform a wide range of promotional functions to support national objectives. இந்திய ரிசர்வ் பேங்க்கில் தேசிய நோக்கங்களாக நிறைவேற்றுறதுக்கு சில மேம்பாடான செயல்பாடுகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், நியூட்டரிங் பேங்கிங் ஹேபிட்ஸ் அமங் த பப்ளிக். பொதுமக்களிடையே வங்கி பழக்கங்களை வளர்ப்பது. பொதுமக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, வங்கியோடைய பழக்கங்களை வளர்க்கணும். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆர்பிஐ டு மெயின்டைன் த பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் இன் த பேங்கிங் சிஸ்டம். இட் ப்ரொடெக்ட்ஸ் த depositors' interest and aim at providing cost effective. ஸோ இந்த பேங்க் முறையில் பொதுமக்கள் நம்பிக்கையே முதல்ல பேணி காக்கணும். இந்திய ரிசர்வ் பேங்க்கு அதுக்கு பொறுப்பாக இருக்குது. குறைஞ்ச அளவு செலவில் வங்கி சேவையை பெறக்கூடியதாக இந்த வங்கி வாடிக்கையாளர்களுடைய வைப்புகளை பாதுகாப்பு வச்சுருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை மூலமாக அதிக நபர்களை பேங்க் சேவையை பயன்படுத்த தூண்டுது. பேங்கிங் சர்வீஸ் in order to include more people to avail banking services. It has also taken up the task of extending the banking system territorially and financially to the unbanked areas. இந்த வங்கி சேவைகளை வங்கிகள் இல்லாத பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்படுவதற்காக நடவடிக்கைகளை அந்த ஆர்பிஐ மேற்கொள்ளுது. The next one, grievance settlement measures. குறை தீர்வு நடவடிக்கைகள். RBI has appointed 20 banking ombudsman and 20 state capitals banking ombudsman scheme in a speedy and inexpensive forum for resolution of customer complaints relating to certain service rendered by banks in India. ஸோ இந்த ஆர்பிஐ 20 வங்கி குறை தீர்ப்பு ஆணையர்களை 20 மாநில தலைநகரங்களில் நியமிச்சிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வரைக்கும் மட்டும்தான். இந்த இந்தியாவில் பேங்க் குறைதீர்ப்பாளர் திட்டம் 1995 இருக்குது. சில சேவைகள் அந்த வாடிக்கையாளர் புகார்களை தீர்ப்பதற்காக வழங்கப்படுது. இது விரைவாகவும் குறைந்த செலவும் சேவையாகும். The next one, agricultural development. Agricultural industry is specified as priority sector by the RBI. The loans of all scheduled banks should contain of a percentage of loans to priority sector. It works in close association with NABARD to development agriculture in India. ஸோ இந்த வேளாண்மையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த வேளாண்மை தொழிலை இந்திய ரிசர்வ் பேங்க்கு ஒரு முன்னுரிமை பெற்ற பிரிவாக கருதப்படுது. ஸோ அனைத்து அட்டவணையிலும் டேப்லெட்லேயும் இந்த வங்கிகளுக்கான முன்னுரிமை துறையாக வேளாண்மை துறை தான். தாங்கள் வழங்கக்கூடிய கடன்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி இருக்கணும்.
ஸோ இது இந்திய விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டுக்காக தேசிய வங்கி அதாவது நபார்ட் மூலமாக நெருக்கமாக இணைந்து செயல்படுது. நபார்டு NABARD நேஷனல் பேங்க் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். The next one, promotion of small scale industries. Micro, small and medium enterprise are included in the priority sector. All scheduled banks are required to open separate branches to specialize the financing of these industries. Promotion of small scale industries. சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கக்கூடியது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை முன்னுரிமை துறையில் சேர்க்கப்பட்டிருக்குது. அனைத்து அட்டவணையிலையும் இந்த வங்கிகளுக்கு தனித்தனியே சிறப்பு கிளைகள் தொடங்கி சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களுக்கு வளர்ச்சி நிதி உதவி செய்ய வேண்டும்னு வலியுறுத்தியிருக்கு. தி நெக்ஸ்ட், ஃபெசிலிட்டேட் ஃபாரின் ட்ரேட், வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்தக்கூடியது. த RBI ஹேஸ் simplified the rules for credit to exporters through which they can now get long-term advancement from bank. But facilitate foreign trade, வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்தக்கூடியது. ஏற்றுமதியாளர்களுக்கு கடனுக்கான விதிகளை இந்திய ரிசர்வ் பேங்க் எளிதாக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கடன்களுக்கான விதிமுறைகளை ஈஸியாக பண்ணியிருக்கு. ஸோ இதன் மூலமாக இப்போ ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நீண்டகால கடன் உதவிகளை பேங்க்லேருந்து முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளலாம். த நெக்ஸ்ட்டு, சப்போர்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டார். இட் ஹெல்ப்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பை ரிலாக்ஸிங் ரூல்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் இன்டைரக்ட் ஃபினான்சிங். ஸோ இன்டைரக்ட் ஃபினான்ஸ் மூலமாக இந்திய ரிசர்வ் வங்கி அந்த எதிலிருந்து இந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு சட்டங்களால் விதி விலக்கு அளித்தும் மறைமுகமாக நிதி அளித்தும் உதவுகிறது. The rupee symbol was changed from rupees RS to the new symbol rupees by the government of India on July 15, 2010. This became necessary since other countries, Indonesia, Mauritius, Nepal, Pakistan and the Seychelles also called their currencies rupees. Among global currencies, Indian rupees is given the code INR, Indian rupees in short form INR, by the International Organization for Standardization. ஸோ இந்திய கவர்மெண்ட்டால் இந்த இயர் 2010 ஜூலை 15 அன்னைக்கு இந்த ருபீஸ் அப்படின்னா RSன்னு முதல்ல நம்ம எழுதிட்டுருப்போம். ஸோ அதில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய நியூ சிம்பிள் ஒரு 2 மாதிரி போட்டு சென்டரில் ஒரு கோடு டாப்பில் ஒரு கோடு இருக்கும். ஸோ அதை மாற்றம் செய்திருக்காங்க. ஸோ இந்த இந்தோனேஷியா, மொரீசியஸ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் சீசெல்ஸ் ஆகிய நாடுகளில் இந்த ரூபாய் தான் அழைக்கப்பட்டு வருது. அதனுடைய சின்ன மாற்றம் தேவைப்பட்டது. இதுவே தான் அங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. இது வேர்ல்டு ரூபாய் நோட்டில் இந்திய ரூபாயோட குறியீடு INR, அதாவது இந்தியன் ருப்பீஸ் என சர்வதேச தர நிர்ணய அழைப்பு வழங்கியுள்ளது. The next one, achievement of the RBI. RBI is one of the best central bank in the world. RBI வந்து ஒரு பெஸ்ட் சென்ட்ரல் பேங்க் வேர்ல்டில். RBI took proactive measures during global economic slowdown in 2008 to 2009 to solve Indian economy. இந்த RBI தான் ப்ரோஆக்டிவ் மெசர்ஸ் பண்ணுச்சு. எப்போ அப்படின்னா the global economic ஸ்லோவாயிட்டே போச்சு. எந்த வருஷம்? இந்த இயர் 2008லேருந்து 2009 வரைக்கும். இதை தான் இந்திய எக்கனாமியை சேவ் பண்ணிச்சு RBI. த நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது நபார்டு, வாஸ் ஒன்ஸ் எ சப்சிடரி ஆஃப் RBI. இது வந்து ஒன்ஸு சப்சிடரியாக இருந்த RBIயுடைய சப்சிடரி.
It is the first of its kind in the entire world. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில். Then next, the demonetization in 2016 to 2017 was a grand success because of the leadership role of RBI. 2016ல டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ டிமானிட்டைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா பணத்தினுடைய வேல்யூ இல்லாமல் போகிறது. அதாவது 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் மதிப்பு இல்லாமல் செஞ்சாங்களா, அதுதான் டிமானிட்டைசேஷன். ஸோ அது கிராண்ட் சக்ஸஸ் ஆச்சு. எப்போது லீடர்ஷிப் ரோல் ஆஃப் ஆர்பிஐயுடைய லீடர்ஷிப் ரோல். ஸோ இதுதான் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த ஆர்பிஐ. ஸோ இப்போ டிமானிட்டைசேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்ட்டு இயர் தெரியும். யாருக்காவது டேட் தெரிஞ்சால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு இதை படிச்சுட்டு. ஐ நோ த ஆன்சர், பட் இஃப் எனிபடி நோ ஆன்சர், reply the date. Thank you for listening my class. We will meet in next class.